ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து கிழங்கா மீன். கிழங்கா மீனுக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து மசாலாஸ் இறங்காது. ஸோ அது எப்படி இறங்க வச்சு டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 கிலோ அளவுக்கு கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். அதில் மசாலாஸ் உள்ளே இறங்கணுன்றதுக்காக ஒரு நைஃப் வச்சு நான் வந்து 2 கீரல் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு மீனுக்கு 2 கீரல் மட்டும் போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது. சின்னதாக போட்டுக்கோங்க கீரல். நான் எல்லா மீனுக்குமே வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நல்லா பரட்டிக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க காரத்தை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 1/2 மூடி அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் நல்லா மீனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 hourக்கு அப்புறம் நான் வந்து தோசைக்கல்லில் மீனை வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மசாலாஸ் கண்டிப்பாக வந்து மீனுக்குள்ளே இறங்கியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். மீன் அரேஞ்ச் பண்ண பிறகு நான் எண்ணெய் விட்டுட்ருக்கேன். மீன் ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம திருப்பி விட்டாச்சு. இன்னும் உருட்டையாக மீன் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 சைட்ஸுமே வந்து திருப்பி விடணும். என்னோடய மீன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் டபுள் சைட்ஸ் மட்டும் நான் வேக வச்சா போதும். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. மசாலாஸ் கரெக்டாக கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல் சைடுமே வந்து நல்லா வெந்திருக்கு. மசாலாஸ் நல்லா வந்து மேல்னேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.